Welcome to my channel Power of Commerce and Accountancy. Journal entry பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னொரு 5 entries இருக்கு. அதையும் பார்த்துடலாம். Paid salaries by cash 5000. அதாவது நீங்க salary pay பண்ணிருக்கீங்க. அதுக்கு 5000. நம்ம கிட்ட இருந்து வெளியில போனா credit பண்ணுவோம். உள்ள வந்தா debit பண்ணுவோம். நம்ம கிட்ட இருந்து வெளியில போயிருக்கு அப்படிங்கிறதுனால என்னவா வெளியில போயிருக்கும்? கேஷா வெளியில போயிருக்கும். ஸோ கேஷை கிரெடிட் பண்ணுவோம். அப்போது ஆட்டோமேட்டிக்காக சேலரி டெபிட் ஆகிடும். அப்போது சேலரி அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். நரேஷன் என்ன போடுவீங்கன்னா சேலரி பெய்டு. ஓகேங்களா? பெய்டு லிப்டான் அண்ட் கோ பை செக் ஃபார் தி பர்ச்சேஸ் மேட் ஆன் தி 4th January. ஆல்ரெடி நம்ம அந்த வீடியோவில் பார்த்துருப்போம். பார்ட் 1 வீடியோவில் லிப்டான் கம்பெனிக்கிட்டேருந்து நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், கடனாக வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது. அந்த கடனாக வாங்கினதை நீங்கள் ரீபே பண்ண போகிறீங்க, அமௌண்ட்டை பே பண்ண போகிறீங்க. அது என்னவா பண்ண போகிறீங்க அப்படின்னா கேஷாக பண்ணாமல் செக்காக பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ செக்காக பண்ணிங்கன்னா அது என்ன ட்ரான்சாக்ஷன் வரும்? நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா லிப்டான் அண்ட் கம்பெனிக்கு கொடுக்குறீங்க செக்கை. ஸோ அது அவங்களுக்கு உள்ளே வரும் செக்கு. ஸோ அவங்கள டெபிட் பண்ணுறோம். வெளி செல்வதை வர வைக்கணுங்கிறதுக்காக பேங்க்லேருந்து அமௌண்ட் வெளியில் வருது. ஸோ டு பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட். பேமெண்ட் மேடு பை செக். அடுத்தது, சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வீடியோ ஷேக் ஆகுது. சீக்கிரமாக ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணி உங்களுக்கு போடுறேன். பாட் ஃபர்னிச்சர் பை கேஷ். ஃபர்னிச்சர்ஸ் பாட் பண்ணியிருக்கீங்க, வாங்கியிருக்கீங்க. ஏதோ ஒரு ஃபர்னிச்சர் கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கீங்க. இப்போ என்ன வரும்? ஃபர்னிச்சர் கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கோம். ஃபர்னிச்சர் நமக்குள்ளே நம்மக்கிட்ட வந்துருச்சு. ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட். நம்மக்கிட்டேருந்து கேஷ் வெளியில் போயிருக்கு. ஸோ கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட். ஃபர்னிச்சர் பாட் ஃபார் கேஷ். நெக்ஸ்ட்டு 9th one, பெய்டு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பை கேஷ். ஏதோ இபி சார்ஜஸ் பே பண்ணியிருக்கீங்க கேஷ் கொடுத்து. நம்மக்கிட்டேருந்து வெளியில் போனாலே ஆஸ் யூஷுவல் கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் தான். அப்போது ஆட்டோமேட்டிக்கலி எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அக்கௌண்ட் டெபிட். எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பெய்டு நரேஷனில். நெக்ஸ்ட்டு, பேங்க் பெய்டு இன்சூரன்ஸ் ப்ரைம் ஆன் ஃபர்னிச்சர் ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் 300. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா பேங்க் பே பண்ணியிருக்காங்க பேங்க் பே பண்ணியிருக்காங்க இன்சூரன்ஸ் ப்ரீமியம். எதுக்காகனா நம்ம வாங்கின ஃபர்னிச்சருக்காக 300 பே பண்ணியிருக்காங்க. ஸோ பேங்க்குக்கிட்டேருந்து அது வெளியில் வந்திருக்கு, நம்மக்கிட்ட உள்ளே வந்திருக்கு. ஸோ உள்ளே வந்ததுனால இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டெபிட் பண்ணியிருக்கோம். பேங்க்குக்கிட்டேருந்து வெளியில் போயிடுச்சு அவங்களோட அமௌண்ட்டு. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணியிருக்கோம். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆன் ஃபர்னிச்சர் பெய்டு. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இதில் வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை வேறு எதுவும் சம்ஸை நான் சால்வ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலோ கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுவேன். லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பேசிக்ஸ் நல்லா புரிஞ்சுக்கட்டும். ஏன்னா பேசிக்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தாலே அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே ஈஸியாக பண்ணலாம், ப்ரொஃபஷ்னல்ஸ் வரைக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கண்டினியூஸாக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.